அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு கிரகம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. ஆக கால் பலம் அவசியம். பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோசியர்னா கால் பிடிப்பார், வைத்தியர்னா கையை பிடிப்பார்னு. அப்போ அதனுடைய வாக்கு எது, அது உண்மைத்தன்மை என்ன? ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது. அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும். அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜாதகம் சுய பலம் இருக்கா? அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும். பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும். அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமனமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை. ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம், அதாவது 9 கிரகம், 9 உறவு. இப்போ அப்பாவால் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு. சூரியனை மட்டும் பார்த்தா பொது பலன் கிடையாது, அது பொது பலனே. சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான். உதாரணம், எல்லா தந்தையும் மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. எந்த மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. ஆக உண்மை எது, சண்டை எது, சச்சரவு எது, சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்துத்தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும். உதாரணம், இப்ப புதன், எல்லாரும் புதனை ஜோசியம் சொல்லிடுறோம். அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம். ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா? அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா, புரிந்த ஜோதிடரா, அறிந்த ஜோதிடரா, வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும். ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் 9 கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும். அதனால்தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான். அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். கார்த்திகை மாதம் குறிப்பாக 2வது ராசியாக ரிஷப ராசிக்கு பார்ப்போம். ரிஷப ராசிக்கு மிக பெரிய நட்பு இந்த உலகத்தில் இந்த மாதத்தில் மாபெரும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நட்புகள் அற்புதமாக கிடைக்கும். ஏன்? அரசாங்கத்திற்காக, அரசு ஊழியர்களுக்காக அல்லது அரசாங்க இணையான அரசியல்வாதிகளின் தொடர்பும் சித்தர்களின் அனுகிரகமும் மிக அற்புதமாக கிடைக்கும். இவர்கள் மலை சார்ந்த, குறிப்பாக ஐயப்பன் கோயில்களுக்கு மிக சிறப்பாக மாலையிட்டு இவர்கள் செல்வார்கள். அதே நேரத்தில் வேலை பளு, அதிக வேலைகள் இந்த மாதம் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையை ஒரு வேலைக்கு பல வேலை எடுத்துக்கொண்டு உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும். அதனால் ரிஷபராசி உடல் உபாதையை மிகவும் அற்புதமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். வேலையை எப்படி கவனிக்கிறீர்களோ அதுபோல உடலையும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலை பளு இருக்கும். ஆதலால் அவர்களுக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் உணவினை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். இந்த மாதம் அளவுக்கு மீறிய உணவுகளும் அல்லது அளவு சத்து குறைவான உணவுகளையும் குறிப்பாக எடுத்துங்க. 3 வேளை சாப்பிட வேண்டியது 1 வேளை சாப்பிட்டா என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த ஒரு வேளை சத்தில்லாத உணவு சாப்பிட்டா என்ன பண்ண முடியும்? ஆக ரிஷபராசிக்காரர்கள் உணவில் கட்டுப்பாடு அவசியம். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அவசியம். அதே நேரத்தில் தந்தை, அதாவது ரிஷபராசிக்கு பாருங்க, தொழில் ரீதியான தர்ம கர்மாதிபதி யோகம் மிக அற்புதமாக கிடைக்கும். அரசாங்க விருதோ அல்லது வீட்டினுடைய மூத்த பிள்ளைகளாலும் மாமனார் மாமியார் இவர்கள் தொழிலில் ஒரு உச்ச நிலையை அடைவார்கள். குறிப்பாக பெண்கள் கோலோச்சுவார்கள். உதாரணம், வீட்டிற்கு வந்த மருமகளோ அல்லது நம்முடைய மகள் வெளி வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த வீட்டில் என்னுடைய மருமகளும் என்னுடைய மகளும், ஆக பெண்களுக்கு உண்டான மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் பெண்களின் நிலை, தலை மதிப்பு, மரியாதை அத்தனையுமே உயர்ந்து நிற்கும். ஆக ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வீட்டில் எந்த வேலை செய்தாலும்
ஒவ்வொருவருடைய வீட்டில் எந்த வேலை செய்தாலும் பெண்களை முன்னிறுத்தி செய்து பாருங்கள், மிக சிறப்பான அந்தஸ்தை கண்டிப்பாக அடைவீர்கள். ஆக ரிஷபம் என்றால் தெய்வத்தின் வரம், ரிஷபம் என்றால் குருவின் ஆசி, ரிஷபம் என்றால் குழந்தைகளுடைய மேம்பாக்கு, அதாவது மேம்பான நிலை. கார்த்திகை மாசத்தில் குழந்தைகளால் மேன்மை அடைய வேண்டும், மேன்மை அடைவீர்கள் என்பதை மிக சிறப்புடன் எடுத்து கூறியுள்ளோம். ஆக ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகளால் வளம், அதுவும் பெண் குழந்தைகளால் பெரும் வளம். நன்றி, நமஸ்காரம்.